நீங்க சொல்றீங்க படைத்தவனே வணங்கு, படைப்புகளை வணங்காதே. இதான் நீங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். இப்படி சொல்லி போட்டு காபா என்ற கட்டிடத்தை வணங்குறீங்களே, அது ஒரு படைப்பு தானே. படைத்தவனே வணங்கு, படைப்புகளை வணங்காதேன்னு சொல்ற நீங்க, கட்டிடம் என்பது ஒரு படைப்பு, அதை போய் வணங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். எல்லா வீட்டுக்கு போனால் வீட்லேயே ஒரு கருப்பாக ஒரு படம் ஒன்று கிடக்கு, அதை பார்த்து நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்களே என்று ஒரு கேள்வியை கேட்குறாரு. இது தவறான ஒரு புரிதல். முதலாவதாக சில அடிப்படை உண்மைகளை புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இறைவன் ஒருவன், அவனுக்கு உருவம் கற்பிக்காதீர்கள், அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், வேறு எவரையும் வணங்கக்கூடாது, இறை தூதர்களையும் வணங்கக்கூடாது, நபிகள் நாயகத்தையும் வணங்கக்கூடாது. நபிகள் நாயகம் படத்தை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அவருடைய சிலையை பார்த்துருக்கீங்களா? உருவத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆகவே இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வியே வராது. ஆகவே எந்த தருணத்திலும் ஒரு முஸ்லீம் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஏனென்றால்